குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்ற கவிதை ஏ.கே. ராமானுஜன் எழுதிய எ ரிவர். மதுரை மாவட்டத்தில் ஓடுகின்ற ஒரு வைகை நதி, அந்த வைகை நதியை அடிப்படையாக வைத்து எழுதிய ஒரு கவிதை ஏ.கே. ராமானுஜன் எ ரிவர். In Madurai, city of temples and poets, எங்கு பார்த்தாலும் கோயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய நகர். And poets of the poets, கவிஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய நகர். முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சங்க காலத்தில் சங்க கால புலவர்களை கொண்டு பெருமன்றம் நடத்திய நகர். In Madurai, city of temples and poets, who sang of cities, the poets sang, அவர்கள் அங்கு இருக்கின்ற கவிஞர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். எதை பற்றி? they sang of cities and temples, பெரிய பெரிய நகரங்களையும் கோயில்களையும் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். every summer, ஒவ்வொரு கோடை காலத்திலும் a river drives to a trickle in the sand. ஆனால் அதே மாநகருக்குள், மதுரை மாநகருக்குள் ஒரு ஆறு ஒன்று ஓடுகிறது. அதற்கு பெயர் வைகையாறு என்று பெயர். A river dries, காஞ்சி போய் தண்ணீர் இல்லாமல், to a trickle in the sand. trickling அப்படின்னா அப்படியே கண்ணீர் வழிந்து ஓடுதே. எப்படி கண்களில் இருந்து கண்ணீர் ஓடுகிறதோ அதை போல் அந்த ஆற்றிலே ஏதோ கண்ணீர் ஓடுற மாதிரி கொஞ்சோண்டு தண்ணீர் போகும். மீன் இடமெல்லாம் ட்ரை, காஞ்சி போய் காணப்படும். every summer a dry river dries to a trickle in the sand, bearing the sand ribs. இது பார்க்கிறதுக்கு எதை ஏற்படுத்த, அப்படியே மணல்ல அப்படி தண்ணி ஓடி அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ரிப், விலா எலும்பினை போல. எதுவுமே உணவு உண்ண இயலாமல் இருக்கின்ற வலியோனின் விலா எலும்பு எப்படி அப்படி துருத்திக்கிட்டு காட்சி அளிக்குமோ அதே மாதிரி வைகை ஆற்றங்கரையிலே சென்றால் அங்க பாத்தீங்கன்னா ஏதோ விலா எலும்பு இருக்கிற மாதிரி அங்கங்க அப்படி பாலம் பாலமா மணல் இருக்கும், கொஞ்சோண்டு தண்ணி அப்படி ஓடும். அது வைகையாறு. அதே மதுரை மாநகரில் தான் இதுவும் இருக்கிறது. ஆனால் கவிஞர்கள் எல்லாம் அந்த மாநகரில் இருக்கின்ற கோயில்களையும் அந்த நகரத்தையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். ஆனால் இதை யாரும் பாடல. A river dries to a trickle in the sand, bearing the sand ribs, straw and women's hair clogging the water gates. Water gate, அந்த அணையில் தண்ணீர் அதிகமாக வந்தால் திறப்பதற்காக அங்க கேட் இருக்கும், இரும்பு கதவு, வாட்டர் கேட்ஸ். அந்த வாட்டர் கேட்ஸ்ல அது அடைச்சிருக்கிறதுனால அங்க கொஞ்சோண்டு தண்ணீர் தேங்கி இருக்கும். அந்த தண்ணீரில் இந்த பெண்கள் குளிக்கும் பொழுது அவர்களுடைய கூந்தலில் இருந்து வருகின்ற அந்த முடி அந்த வாட்டர் கேட்ஸ்ல போய் அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த வாட்டர் கேட்ஸ்ல கிளாகிங், அங்க போய் அடைச்சிக்கிட்டு இருக்கோம். the water gates, straw, ஒரு பக்கம் மாட்டை குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பெண்கள் குளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த பெண்களினுடைய கூந்தலிலே இருந்து வருகின்ற முடியும் இந்த மாட்டை தேய்த்துக் கொண்டிருப்பவர்கள் வைக்கோலை வைத்து அவர்கள் தேய்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வைக்கோல் இதெல்லாம் போய் அந்த வாட்டர் கேட்டை அடைச்சிக்கிட்டு இருக்கும். straw and women's hair clogging the water gates at the rusty, rust, துருப்பிடிச்சு போய் அங்க எல்லாம் துருப்பிடிச்சு போயிருக்கு. எப்ப தண்ணி வந்து எப்ப அது தொடர்ந்து அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருந்தால் அது ரஸ்ட் இல்லாம இருக்கும். அது எப்ப தண்ணி வந்துச்சோ எப்ப தொடர்ந்தாங்களோ தெரியல. அது நீண்ட நெடுங்காலமாக பயன்பாட்டில் இல்லாத காரணத்தினால் அது துருப்பிடித்து போய் கிடக்கிறது. அந்த துருப்பிடித்து போன அந்த கதவில் பெண்களினுடைய கூந்தலில் இருக்கின்ற முடியும்
மாடு தேய்த்து குளிப்பாட்டுகின்ற அந்த வைக்கோலும் அடைத்துக் கொண்டிருக்கிறது. ரஸ்டிக் பார்ஸ் அண்டர் த பிரிட்ஜஸ், பாலத்திற்கு கீழே இந்த தடுப்பு இருக்கு. அந்த தடுப்பினுடைய நிலை இப்படி இருக்கு. ஆஃப் ரிப்பேர் ஆல் ஓவர் தெம். அந்த கதவும் நிறைய அடிக்கடி தண்ணி வந்துச்சு, நிறைய பயன்பாட்டுக்கிட்டு இருக்குனாக்கா அதை அப்பப்ப சீர்படுத்துவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஓட்டையா இருக்கும், அப்ப கொண்டு வந்து ஏதாவது ஒரு இரும்பு தகடை கொண்டு வந்து அந்த ஓட்டையை அடைச்சி வச்சிருப்பான், அவ்வளவுதான் வச்சிருக்கும். எங்கு பார்த்தாலும் அது ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்கும். ரிப்பேர் ஆல் ஓவர் தெம். The red stones, அந்த ஆற்றிலே பார்த்தீர்கள், அந்த ஆத்துல தண்ணியை தவிர எல்லாம் இருக்கும். அங்க கொஞ்சோண்டு தண்ணீர் ஓடுன்னு சொன்னமே, அந்த தண்ணீரில் கொஞ்சோண்டு மூழ்கி இருக்கின்ற அந்த ஈரமான கல். The red stone glistening, அது சூரியனின் கடுமையான வெப்பத்தினால் அந்த நனைந்து ஈரமாக இருக்கின்ற கல்லானது பளபளத்து லைக் ஸ்லீப்பி crocodiles, பார்ப்பதற்கு ஏதோ அங்கு ஒரு முதலை உறங்கிக் கொண்டிருப்பதை போல் தெரியும். The dry ones, காஞ்சி போல் ஒரு கல் இருக்கும், கொஞ்சம் ஈரமான கல்லு உறங்குகின்ற crocodiles மாதிரி இருக்கும். காய்ந்து போன கற்கள் ஆங்காங்கே இருக்கும், அது dry ones. shaven water buffaloes, எப்பொழுதும் தண்ணீருக்குள் அமிழ்ந்து கிடக்கக்கூடிய எரும மாடு மாதிரி அங்க ட்ரை ஸ்டோன்ஸ் இருக்கும். லவுஞ்சிங் இன் தி சன், சூரிய வெப்பத்தை தாங்க முடியாமல் நீரில் கிடக்கின்ற எருமை மாட்டை போல, நீர் இல்ல, அந்த மாதிரி அந்த எரும மாட்டை மாதிரி இந்த உலர்ந்து போன கற்கள் அங்கே இருக்கும். The facts, இதான காட்சி. ஒரு வருடத்தின் பெரும்பாலான காலங்கள் இப்படித்தான் அந்த வைகையால் காட்சி அளிக்கிறது. ஆனால் இதையெல்லாம் எந்த கவிஞனும் பாடுவதில்லை. அவர்கள் பாடுவதெல்லாம் the poets only sang of the flood. எப்பவாவது ஒரு திடீரென்று வெள்ளப்பெருக்கு வந்தால் அந்த வெள்ளத்தை பற்றி மட்டும்தான் இந்த கவிஞர்கள் பாடுகிறார்கள். He was there for a day. He, அந்த கவிஞன் A.K. ராமானுஜம், I was there for a day, நான் ஒரு நாள் அந்த மதுரை நகரிலே இருந்தேன். When they had the floods, அப்போ இந்த வைகை ஆற்றில் வெள்ளம் வந்திருந்த நாள் நான் அன்று இருந்தேன். People everywhere talk, அந்த நகரத்தில் இருக்கின்ற எல்லா மக்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் of the inches rising. நேற்று 2 அடி இருந்துச்சு, இப்ப இன்னைக்கு பார்த்தா 3 அடிங்க, 3 அடிக்கு வந்துருச்சு, 4 அடிக்கு வந்துருச்சு என்று இன்ச் பை இன்ச்சாக தண்ணீர் உயர்ந்து கொண்டிருப்பதை பற்றி அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். When they had the floods, I was there for a day. People everywhere talked of the inches rising, of the precise number of cobbled steps run over by the water rising on the bathing places. குளிக்கின்ற இடம் நகரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஆறு ஓடும் பொழுது மக்கள் இறங்கி குளிப்பதற்கு வசதியாக படி கட்டி விட்டிருப்பார்கள், படித்துறை என்று அதற்கு பெயர். அப்போ மக்கள் பேசிக்கிறான், 2 ஸ்டெப்ஸும் மூழ்கிடுச்சு, இன்னைக்கு 3 ஸ்டெப்ஸுக்கு தண்ணி வந்துருச்சு, நேற்று பாருங்க இவ்வளவுதான் தண்ணி இருந்துச்சு, இன்னைக்கு 2 ஸ்டெப்புக்கு அதிகமா தண்ணி வந்துருச்சு, எத்தனை படிக்கட்டுகள் நீரில் மூழ்கி இருக்கிறது என்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். Of the precise number, சரியான எண்ணிக்கை, 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், 4 ஸ்டெப்ஸ் என்று cobbled steps run over by the water, நீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்ற, where on the bathing places, குளிக்கின்ற இடத்திலே நீரில் மூழ்கி போன படிக்கட்டுகள் எத்தனை என்பதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். And the way it carried off 3 village houses. அதை போல இந்த மாதிரி வெள்ளம் திடீர் என்று வரும்போது ஒரு கிராமத்தின் வழியாக இந்த தண்ணீர் வந்து அங்கே இருக்கின்ற 3 குடிசைகளை அடித்து சென்று விட்டது நீர் என்று பேசிக் கொள்வார். ஏன்னா ஆற்றுல தண்ணியே வராது,
மக்கள் அந்த ஆற்றிற்குள்ளாகவே தண்ணீருக்குள்ளாகவே அந்த ஆற்றத்தில் மணல் தானே இருக்கும், அங்கே குடிசை போட்டு தண்ணி இருப்பாங்க. திடீரென்று தண்ணீர் வந்த உடனே அந்த தண்ணீரிலே 3 குடிசைகள் அடித்து செல்லப்பட்டு விட்டன என்பதை பற்றி பேசுவார்கள். குடிசைகளை பற்றி பேச மாட்டார்கள். 3 குடிசைகள் அடித்து செல்லப்படுகின்ற அளவிற்கு தண்ணீர் வருகிறது என்று பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். And the way he carried off 3 village houses, one pregnant woman, வயிற்றிலே குழந்தையுடன் இருக்கக்கூடிய ஒரு தாய், அவளும் அடித்து செல்லப்பட்டாள். And a couple of cows, 2 பசுக்கள், named Gopi and Brinda. கோபி என்கின்ற ஒரு பசு, பிருந்தா என்கின்ற பசு, 2 பசுக்களையும் வயிற்றில் குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் 3 குடிசைகளையும் இந்த வைகை ஆற்றில் வந்த வெள்ளமானது அடித்து சென்று விட்டது என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். Always Hindus though they respect women and cow, எப்பொழுதும் இந்துக்கள் பசுக்களையும் பெண்களையும் தெய்வமாக கொண்டாடுவார்கள். அந்த பெண்களையும் அந்த பசுக்களையும் அடித்து செல்லுகிறது, அதை பற்றிய வருத்தம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் வைகை ஆற்றில் வெள்ளம் கரைபுட புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அதையே புகழ்ந்து கவிஞர்களும் பாடிக்கொண்டிருப்பார்கள். One pregnant woman and a couple of cows named Gopi and Brinda as usual. The new poets still quoted the old poets. இதற்கு முன்னால் பாடிய கவிஞர்களை அடியொற்றி, இதுக்கு முன்னாடி பாடின கவிஞர்களை இப்படித்தான் பாடினா, அவர்கள் அடியினை ஒற்றி புதிதாக வருகின்ற கவிஞர்களும் வறண்டு போயிருக்கின்ற வைகை நதியை பாடாமல், ஏதோ வைகை நதியில் எப்பொழுதுமே தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதை போல் அதையே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். The new poets still quoted the old poets, but no one spoke. ஆனா இந்த வைகை நதியின் அவல நிலையை no one, யாரும் பேசுறதில்லை. இன்வெர்ஸ் செய்யுளி, இதை பற்றி யாரும் கவிதைகள் எழுதுவதில்லை. Of the pregnant woman drowned, நீரில் மூழ்கி போன அந்த pregnant woman-ஐ பற்றியோ, with perhaps twins in her, ஒருவேளை அவருடைய வயிற்றிலே இருப்பது 2 குழந்தைகளாக கூட இருக்கலாம், அந்த தாயை பற்றி யாரும் கவிதை பாடியதில்லை. Kicking at blank walls even before birth, அந்த பெண் ஆற்றிலே அடித்து செல்லும் பொழுது, அவள் மூச்சு திணறும் பொழுது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் மூச்சு திணறி அது தாயின் வயிற்றை உதைத்திருக்கும் அல்லவா, அதையெல்லாம் இவர்கள் எழுதியிருக்கலாமே. இதுபோல் எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவதில்லை, அதை பற்றி எழுதுவதில்லை. வைகை ஆற்றில் எப்பொழுதும் நீர் கரை உரண்டு போடுவதை போல் அதை பற்றி மட்டுமே கவிதை பாடியிருக்கிறார்கள். He said, the river has water enough to be poetic. ஆற்றில் நீர் நிறைந்து ஓடுவது என்று சொல்வது poetic, ஒரு கவிதைக்கு அழகாக இருக்கும். About only once a year, வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி நடக்குது, அதை பற்றி எழுதுவது ஒரு கவிஞனுக்கு அழகுதான். And then அதற்கு பின்னர் பல மாதங்கள், it carries away in the first half hour, அந்த வெள்ளம் வரும் பொழுது முதல் அரை மணி நேரத்தில் 3 village houses, 3 வீடுகள், a couple of cows named Gopi and Brinda, and 1 pregnant woman expecting identical twins, ஒரே மாதிரியாக இருக்கின்ற 2 குழந்தைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தாய், கர்ப்பிணி பெண், 3 வீடுகள், பிருந்தா, கோபி என்கின்ற 2 பசுக்கள், இவைகளை வெள்ளம் வந்து அரை மணி நேரத்திற்குள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை பற்றி யாரும் கவிதைகள் எழுதுவதே இல்லை. With no moles on their bodies, அந்த குழந்தைகளினுடைய உடலிலே மோல்ஸ், மச்சங்கள் கூட இருந்திருக்கா. இவர் எழுதுகிறார், இப்படி இருந்திருக்கலாம்ல. எந்த மச்சமும் இல்லாம அந்த 2 குழந்தைகளும் பிறந்துச்சுன்னா தாய்க்கு அடையாளம் தெரியாது.
தாய்க்கே அடையாளம் காண முடியாத அளவிற்கு எந்த விதமான மச்சமும் உடலில் இல்லாமல் இருக்கின்ற 2 குழந்தைகளை உள்ளே வைத்திருக்கின்ற அந்த கர்ப்பிணி பெண் அடித்து செல்லப்பட்டதை பற்றி, அவள் அடைந்த துன்பங்களை பற்றி, அவள் மூச்சு திணறும் பொழுது உள்ளே இருக்கின்ற குழந்தையும் மூச்சு திணறி அது அம்மாவினுடைய வயிற்றை புதைத்திருக்குமே அதை பற்றி இதையெல்லாம் எந்த கவிஞனும் எழுதவே இல்லை. Expecting identical twins with no moles on their bodies. அப்ப இந்த உடம்புல மச்சம் இல்லைன்னா குழந்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? வித் டிஃபரண்ட் கலர்டு டயாப்பர்ஸ். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஒரு கலர்ல டயாப்பர், அந்த குழந்தைக்கு ஒரு கலர்ல டயாப்பர் உடுத்தி, சிவப்பு கலர் டயாப்பர் குழந்தை, இது ப்ளூ கலர் டயாப்பருடைய போட்டிருக்கிற குழந்தை, இப்படித்தான் அடையாளம் காண முடியும். இப்படி அதிசயமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை உள்ளே வைத்து இறந்து போன அந்த தாய், அதனால் இறந்து போன அந்த குழந்தைகள், இந்துக்கள் புனிதமாக கருதப்படுகின்ற பசுக்கள் 3 வீடுகளில் அந்த வீட்டை துறந்து அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் என்ன துன்பம் அடைந்திருப்பார்கள், இவைகள் எதை பற்றியும் எழுதாமல் வைகை ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது என்று இவைகளை மட்டுமே கவிஞர்கள் ஆண்டாண்டுக்கு, மூத்த கவிஞர்களும் அப்படித்தான் எழுதினார்கள், புதிய கவிஞர்களும் இதை பற்றியே எழுதி கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏ.கே. ராமானுஜம் இந்த கவிதையில் மிகவும் அழகாக சொல்லுகிறார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த கவிதையை ரசிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.